என்னுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும் நானே தெரிஞ்சு தான் அனுப்புனேன். இன்னைக்கு ஒரு 2-3 பேர் கிராஸ் பண்ணி தான் ஒரு ஃபைனலைஸ் ஆகி கல்யாணம் ஆகுது இன்னைக்கு தேதியில். நமக்கு வேலை இருக்குங்கிறதுக்காக பக்கத்து வீட்லேயோ அக்கத்து வீட்லேயோ விடுறோம்னா பக்கத்து வீட்டில் இருக்கவங்க யார்? 2.5-3 வயசில் நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். ட்ரெயின் பண்ணாதான் அந்த குழந்தைங்க வந்து அந்த இதுலேயே வருவாங்க. நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு ஐ ஹாவ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். இன்றைக்கி வந்து பேரண்ட்ஸ் வந்து எங்கிட்ட அழுகாத குறை, என் பொண்ணுக்கு வந்து 3வது பையனை பார்த்துருச்சு, இந்த பையனா செட் ஆவானான்னு தெரில, இந்த பையன் நல்ல பையனா நல்ல பையன் இல்லையா பார்த்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தான் நான் பேச பேச கண்டுபிடிச்சேன், அந்த அம்மாவே கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, என்னை தவிர அவர் வேறு யார்கிட்டையும் போகக்கூடாது. எங்கள் ஹஸ்பண்ட் பார்க்குக்கு போகிறாரு, அவர் என்ன பண்ணுறாரு இல்லை, என்ன தப்பு பண்ணுறாருன்ற ஃபீல் மட்டும் எனக்கு வருது. ஏம்மா அப்படின்னு கேட்டால், என் பேத்தியவே ஒரு வித்தியாசமாக பார்க்குறாரு. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல். ரெட் நூல் லங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டிடெக்டிவ் மாலதி மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். இன்னும் அந்த நிறைய செக்ஷுவல் அபியூசஸ் இது எல்லாமே இன்னும் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. பெண்களா இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு இருக்கட்டும், இது வந்து வெளியே நடக்கிறதுன்னு தாண்டி இந்த ஃபேமிலிஸ்குள்ள, முக்கியமா இந்த வீட்டு பக்கத்துல நம்பி பக்கத்து வீட்டுல விட்டுட்டு போவாங்க, நல்லா தெரிஞ்சவங்களாச்சே பார்த்துப்பாங்க. ஏன்னா பிகாஸ் இன்னைக்கு மென் விமன் 2 பேருமே, அப்பா அம்மா 2 பேருமே வேலைக்கு போறோம் போது அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஆல்ரெடி நீங்க சொன்ன மாதிரி நியூக்ளியர் ஃபேமிலியில இருக்கும் போது நம்பி பக்கத்து வீட்டுல விட்டுட்டு போறாங்க, இல்ல சொந்தக்காரங்க கிட்ட விட்டுட்டு போறாங்க. ஆனா அந்த இடத்துலயே குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாதிரிதான் மேம் இருக்கு. அதுல நீங்க பார்த்த கேஸ் என்னங்க? ஆமாம், அன்னைக்கு வந்து நான் தான் சொன்னேன் இல்லையா, இந்த நியூக்ளியர் ஃபேமிலி இப்போ வந்து தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமே மெயினாக. அதில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக நம்ம இருக்கணும். நம்ம பிள்ளைகளை யார்கிட்ட விட்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். நமக்கு வேலை இருக்குங்கிறதுக்காக பக்கத்து வீட்லேயோ அக்கத்து வீட்லேயோ விடுறோம்னா பக்கத்து வீட்டில் இருக்கவங்க யார், அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன, எல்லாமே நம்ம மானிட்டர் பண்ணிட்டு தான் அவங்கக்கிட்ட நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போகணும். சரி, இப்போ இந்த குழந்தை வந்து நிறைய இடங்கள்ல நிறைய இடங்கள் நானே நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சில ஆண்கள் வந்து இந்த பொம்பளை பிள்ளைங்களை பார்த்தா மடியில் தூக்கி வச்சுப்பாங்க, அவங்கள வந்து சும்மா இப்படி தொட்டு கொஞ்சிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. அது உண்மையிலே வந்து அந்த குழந்தைய கொஞ்சிறது ஒன்று, இன்னொன்று அவங்களுடைய அந்த வக்கரமான ஒரு காரணங்களுக்காகவும் தூக்கி கொஞ்சுறாங்க. இது வந்து நிறைய இப்போ ஆஃப் லேட் நடந்துட்டு இருக்கு. முன்ன வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்படியும் தாத்தா பாட்டி உட்காந்துருப்பாங்க, அவங்க எப்படியா இருந்தாலும் ஹாலில் தான் இருப்பாங்க, ஹாலில் தான் உட்காந்துருப்பாங்க, வரக்கூடியவங்க ஹாலில் தான் இருப்பாங்க, குழந்தைங்க அங்கே தான் இருக்கும். என்ன ஆக்டிவிட்டிஸ் நடந்தாலும் கண்காணிக்கிறதுக்கு 2 பெரியவங்க உட்காந்துருக்காங்கன்ற மன நிம்மதியோடு நீங்கள் வெளியே போயிட்டு ஜம்முன்னு திரும்பி வரலாம். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. பக்கத்து வீட்டில் நீங்கள் விடுறீங்கன்னா பக்கத்து வீட்டில் நம்ம நிறைய இப்போது டிவிலே நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஃப்ளாட்டில் வந்து ஒரு குழந்தைய வந்து அப்யூஸ் பண்ணி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க, யார் எந்த குழந்தை தனியாக இருக்குது. இந்த மாதிரி வக்ர புத்தி உடையவர்கள் அவங்களுக்கு தாட் அதில் தானே இருக்கும், இந்த மாதிரி விஷயங்களை நோக்கி தான் அவங்களுடைய தாட்ஸ் இருக்கும். அப்போ அவங்க வந்து இந்த இந்த மாதிரி தனியாக இருக்க குழந்தைகள் நம்ம கூப்பிட்டா வந்துருமா. ஒரு சிலர்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க பேரண்ட்ஸு, யார் கூப்பிட்டாலும் நீ போகக்கூடாது, நீ வந்து நேராக வந்து வீட்டுக்கு தான் வரணும், யார் கூடயும் பேசக்கூடாதுன்னெலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகிட்ட நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் அப்படியே கேட்கும். அம்மா சொல்லியிருக்காங்க உங்ககிட்டலாம் பேசக்கூடாது, நீங்கள் என்ன தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த மாதிரி வந்து குழந்தைங்கள ட்ரெயின் பண்ணிட்டாங்க. ரொம்ப குட்டியிலே ட்ரெயின் பண்ணிடணுங்க. நீங்கள் 6-7 வயசுக்கு மேலாம் ட்ரெயின் பண்ண முடியாது. அதை 2.5-3 வயசில் நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். ட்ரெயின் பண்ணாதான் அந்த குழந்தைங்க வந்து அந்த இதுலேயே வருவாங்க. நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு ஐ ஹாவ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு நான் வந்து லவ் மேரேஜ், ஐ ஹேட் டு டேக் கேர் ஆஃப் மை சில்ட்ரன்ஸ் ஆன் மை ஓன். எனக்கு சின்ஸ் ஐ வாஸ் ரன்னிங் அ ப்ரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி, ஐ ஹேட் த சாய்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் ஆல்சோ. எனக்கு வேணுங்கும் போது என்னோடய வேலையை நான் செய்யலாங்கிற மாதிரியான ஒரு விஷயம். எங்கள் ஹஸ்பண்டும் இதுலேயே இருந்ததுனால அந்த பிரச்சனை இல்லாமல். பட் அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு டைம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து அவுட் ஸ்டேஷன் கேஸ் பார்க்க போயிட்டாங்க. நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. இட் வாஸ் அபவுட் 9:30 நைட்டில். என் பையனுக்கு பயங்கர ஃபீவர்.
அண்ட் அவன் சின்ன குழந்தையா இருக்கும்போது 3 மந்த்ஸில் 3 டேஸில் he had seizure பிகாஸ் ஆஃப் லோ சுகர். அப்போ அவனுக்கு ஃபீவர் வந்தால் உடனே இமீடியட்லி we have to control. அப்போ என்கிட்ட இருக்கிற சிரப்பெல்லாம் நான் கொடுக்குறேன், ஒன்றும் அவனுக்கு கேட்கவே இல்லை. ஸோ எனக்கு பயம் வந்துட்டு எங்கள் நாத்தனார் வந்து டாக்டர் அவங்களுக்கு கால் பண்ணுறேன், அவங்க ஒரு மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அதை எழுதி என் பொண்ணுக்கும் அவனுக்கும் 2.5 வயசு தான் வித்தியாசம். ஸோ 2.5 வயசு தான் வித்தியாசம். அவளை நான் அனுப்புகிறேன். அவன் 6 மாதம் பேபி, அவள் 3 வயசு தான். அவளை வந்து நான் கொடையை பிடிச்சிட்டு நீ இப்போ நேராக போ மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு இந்த மருந்து வாங்கிட்டு வா. நான் இங்கே வெளியில் கேட்டில் நின்று பார்க்குறாங்க போகிறது, அப்போ தெரியும். இப்போ நிறைய வீடுகள் வந்துச்சு, அப்போ தெரியும். நான் இங்கே நின்று பார்க்குறேன், நீ போய் கொடு அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா அப்போ வந்து ஃபோன் ஃபெசிலிட்டிஸ் அவ்வளோ கிடையாது. அப்போது அங்கே பக்கத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனாலும் வந்து இந்த ராத்திரி நேரத்தில் எனக்கு மருந்து வேணும், என் பொண்ணு போய் வாங்கிட்டு வந்திருக்கான்ற தைரியம் எனக்கு இருக்குது. நான் ஆனாலும் கொடுத்துட்டு இதுக்கிட்ட கொடையை கொடுத்துட்டு, யார் ரோட்டில் உன்கிட்ட பேசினாலும் உங்ககிட்ட பேசக்கூடாது. நீ நேராக போகிற அந்த மெடிக்கல் ஷாப்பில் இருக்க அங்கிள்கிட்ட தான் கொடுக்குற, வாங்கிட்டு வந்துடுறேன்ட்டு நான் இங்கேயே நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருக்கேன். அவள் போகிறது, நான் இங்கே ஒரு கொடையை பிடிச்சி நின்று பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவள் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டா. அடுத்த நாள் என் வீட்டுக்கு ஒரு 4-5 பேர் படையெடுத்து வந்துட்டாங்க. என்ன பாப்பா வந்து ரோட்டில் போகிறது மேடம், நான் வந்து என்ன பாப்பான்னு கேட்குறேன், என்னை தொடாதுன்னு சொல்லி இப்படி பண்ணிட்டு போகுது. அங்கே கடைக்கிட்ட வந்து அதுக்கு வந்து ஏதோ கேட்குது, அதுக்கு எட்டலன்னு தூக்கலன்னா என்னை தொடக்கூடாது, தூக்காதுன்னு சொல்லுது. அது குச்சி குச்சி சொல்லுது அவர்கிட்ட. அவன் மெடிசன் வேணும்னு அம்மா கொடுத்தாங்க, அது உடனே வாங்கிட்டு வர சொன்னாங்க. என் தம்பிக்கு உடம்பு சரியில்லை, இது தவிர அது எதுவும் பேசலை கொடுத்து. அப்போது சின்ன வயசில் நீங்கள் எதோ சொல்லி கொடுத்தாலும் அதை வந்து கரெக்டாக அது மைண்டில் பதிஞ்சிரும். நாம் வந்து அதை விட்டுட்டு அதை கொஞ்சிறது, அதுக்கு வந்து செல்ஃபோனை கொடுக்கறது, அது கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறது, அது சொல்கிறதெல்லாம் செய்கிறது, இந்த விஷயங்கள் எதுக்கு லீட் பண்ணுதுன்னு தெரியுங்களா? இன்றைக்கி வந்து பேரண்ட்ஸ் வந்து எங்கிட்ட அழுகாத குறை, என் பொண்ணுக்கு வந்து 3வது பையனை பார்த்துருச்சு, இந்த பையனா செட் ஆவானான்னு தெரில, இந்த பையன் நல்ல பையன் இல்லையா பார்த்து சொல்லுங்கள். நான் சொன்னேன், நல்ல பையன் இல்லை, நீங்கள் பொண்ணு இல்லைன்னு சொன்னாலும் அது ஒத்துக்காதுங்க அப்படிங்கிறாங்க. அது என்ன நினைக்குதோ அந்த பையனை நாங்கள் கல்யாணம் முடிச்சு வச்சிடணும். அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து ஒரு பொண்ணு சொல்லுது, நான் வந்து வெளியூர் போகிறேன், எனக்கு வந்து இவன் பிரேக்கப் ஆயிடுச்சு, எனக்கு மைண்டு ஒரு மாதிரி இருக்குது, ஸோ நான் போய் எனக்கு கவுன்சிலிங்காக அடிக்ஷன் சென்டரில் போய் சேர போகிறேன். நான் கேட்டேன், ஏங்க உங்கள் பொண்ணு சொல்கிறதே தப்புன்னு தெரியலையா, கவுன்சிலிங்காக அடிக்ஷன் சென்டர் போகுதுன்னு கவுன்சிலிங் எதுக்கு அடிக்ஷன் சென்டர் போகுது, அப்போ ஏதாவது ட்ரக்ஸ் எடுக்குதா உங்கள் பொண்ணு அப்படின்னு கேட்டேன். அப்போது அப்படி ஏமாற்றிட்டு கடைசியில் வந்து நாங்கள் பார்த்தா அது ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட ரூம் எடுத்து தங்கிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒன் ஆஃப்டர் தி அதர் போய்கிட்டே இருக்கலாங்கிற மைண்ட் செட்லாம் வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு 2-3 பேர் கிராஸ் பண்ணி தான் ஒரு ஃபைனலைஸ் ஆகி கல்யாணம் ஆகுது இன்னைக்கு தேதியில். இதுதான் இன்னைக்கு ஸ்டேட்டஸ். ஸோ இந்த நம்ம எங்கேயோ டாபிக் ஆரம்பிச்சு எங்கேயோ வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஏன்னோ நமக்கு அந்த குழந்தைகளுக்கு சின்ன வயசில், நான் சொல்கிறது நீ 6 வயசு 7 வயசுல இல்லை, 5 வயசில் வந்து 75% ஆஃப் த நாலேஜ் வந்து ஒரு சைல்டு கிரகிச்சிரும். நீங்கள் என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ அதை அப்படியே கிரகிச்சு வச்சுக்குவோம். ஸோ it's a duty of the parents to take care of the child and talk to the child regularly, whether you're at work or not at work, that is immaterial. நீ ஒரு குழந்தைய வந்து பெற்றுட்டிங்கன்னா இந்த இதெல்லாம் அவங்க செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. யூ டூ இட், யூ டீச் த சில்ட்ரன்ஸ். இது வந்து இந்த குழந்தைங்களுக்கு பொருந்துதுன்னு சொல்கிறேன்ல. நான் ஐ கேம் அக்ராஸ் அ கேஸ். ஒரு 45 வயசு லேடி எனக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு எனக்கு இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு வேறு ஏதாவது அஃபேர் இருக்கான்னு எனக்கு தெரியும். அந்த பர்டிகுலர் பர்சன் யார் அப்படின்னு கேட்டாக்க, இல்லை எங்கள் எதிர் வீட்டில் இருக்கிறத பற்றி உனக்கு எதுக்குமா, அவங்க ஒய்ஃபு கொடுக்கட்டும், அவங்க ஒய்ஃபை கால் பண்ண சொன்ன நான் பேசிக்கிறேன். அப்போது அதுக்கப்புறம் தான் நான் பேச கண்டுபிடிச்சேன், அந்த அம்மாவே கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, என்னை தவிர அவர் வேறு யாருக்கிட்டையும் போகக்கூடாது, எங்கள் 2 பேருக்கு இல்லீகல் அஃபேர் இருக்குது, அது எப்படி யாருக்கும் தெரியாது அப்படின்னா, அவர் கீழ் வீட்டில் இருக்கிறார், நான் மாடி வீட்டில் இருக்கேன். ஆனா இவங்க அவங்க ஹஸ்பண்டோட இருக்காங்க, அவர் அவங்க வைஃபோட இருக்காங்க. அப்புறம் நீங்கள் விட்டுட்டு பேசாமல் உங்கள் வாழ்க்கையை தொடருங்களேம்மா அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை என்னுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா, எப்படி இருக்கும் நானே தெரிஞ்சு தான் அனுப்புனேன், அவன் கேட்பான் நான் அனுப்புவேன், நோட் ஃபோட்டோஸ்லாம் அனுப்புவேன் அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த சின்ன பிள்ளைங்கள சொல்லியும் குத்தம்லாம் கிடையாது, பெரியவங்களே இப்படி இருக்கிறாங்க இன்னைக்கு. ஸோ இது எதனால் அப்படின்னு பார்க்க போனால், அந்த அம்மா இந்த ஏஜ் டிஃப்ரெண்ட் பிளேஸ் அ ரோல் ஹியர். அந்த அம்மாவுடைய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப வயசு அதிகம். இது வந்து பேரண்ட்ஸ் தான்
முன்னின்னு கரெக்டாக பார்த்து குழந்தைங்கள பராமரித்து அவங்கள வந்து வெளியே கொண்டு வர வேண்டியது நம்மளுடைய கடமை. அந்த கடமையை செவ்வனே செய்யணும். ஸ்பைட் இப்ப நீங்க சொன்ன மாரி அவ்ளோ குடுத்துமே, அதையும் நம்ம கைய மீறி ஒரு சில விஷயங்கள் ஏதாவது சமீபத்துல உங்களுக்கு ஏதாவது கேஸ் பார்த்திருந்தீங்களா மேம்? இந்த மாரி நம்பி பக்கத்து வீட்லயோ, இல்ல ஃபேமிலில விட்டுட்டு போனப்போ, அந்த குழந்தைக்கு நேர்ந்த ஏதாவது ஒரு கொடுமை அப்படிங்கிற மாரி ஏதாவது? நம்மக்கிட்ட இது கேஸாக வராது. வராது. ஆக்சுவலாக ம். நம்ம இது வெளியில் பார்க்குறது தான். ம். பட் இப்போ நம்ம சரௌண்டிங்ஸில் இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ நமக்கு அது தெரிய வந்ததை வச்சு நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம சொல்கிறது தான். அதில் வந்து நம்ம ஒரு வயசானவர் 60 வயசானவர் வந்து பற்றி ஒரு கேஸ் வந்திருந்தது இதே மாதிரி. ஓகே. அதாவது வந்து அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லி கொடுத்தாங்க, எங்கள் ஹஸ்பண்ட் பார்க்குக்கு போகிறாரு, அவர் என்ன பண்ணுறாரு என்ன தப்பு பண்ணுறாருன்ற ஃபீல் மட்டும் எனக்கு வருது. ஏம்மா அப்படின்னு கேட்டால், என் பேத்தியவே ஒரு வித்தியாசமாக பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் வந்தது. அதில் நாங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது ஒரு பார்க்கில் போய் எல்லா பொம்பளை பிள்ளைங்களும் எடுத்து மடியில் உட்கார வச்சு விளையாடிட்டு இருப்பார். குட்டி குட்டி பசங்க விளையாட ஆமா. வர பசங்க. ஆமாம். ஸோ அது அவரோட இதில் இருக்குது ஒர்க்கு. அதனால அந்த அம்மா வந்து உஷாரா, நான் இனிமேல் ஒரு பார்க்குக்கெலாம் போக விடாமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கேட்போம். இது இது ஆல் ஓவர் எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்குது. எங்கேயாவது ஒரு சில விஷயங்கள் வெளியே தெரிய வருது, அவ்வளோதான். அண்ட் ஃபைனலி இந்த குழந்தைங்களோட சேஃப்டி அப்படிங்கிற விஷயத்துல இப்ப இருக்கக்கூடிய அந்த யங் பேரண்ட்ஸ் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? யங் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். இந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா 5வது படிக்கிற வரைக்கும் 5ல் 6வது படிக்கிற வரைக்குமே டீச்சர் சொல்கிறது தான் வேத வாக்கு. டீச்சர் எதையாவது தப்பாக சொல்லி கொடுத்துருந்தா மதர் வந்து கரெக்ட் பண்ணான்னு இல்லை எங்கள் மிஸ் இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க, இதுதான் கரெக்ட், அது தப்பு அப்படிங்க. அம்மா சொல்கிறது தப்புங்க. அம்மா கரெக்டாக இருந்தாலுமே அம்மாவை தப்புன்னு சொல்லிடும், மிஸ் சொல்லி கொடுக்குறது தான் கரெக்டுன்னு சொல்லும். ஸோ அன்றைக்கெல்லாம் வந்து மாரல் சயின்ஸ் கிளாஸ் இருந்தது. அது மாதிரி ஜென்ரலாக வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் there should be a period allotted for the kids. இந்த மாதிரி வந்து விஷயங்களை பிள்ளைகளுக்கு தெரிய வைக்கிறதுக்காக கண்டிப்பாக வந்து ஒரு இது இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 14 வயசில் கேர்ள்ஸ் ப்ரெக்னென்ட் ஆகிறது இதெல்லாம் நிறைய நம்ம டிவியில் பார்க்குறோம். இது வந்து ஒரு அடலசன்ட் ஏஜ். அந்த குழந்தைக்கு தனக்குள்ளே என்ன மாற்றங்கள் நடக்குதுன்னே தெரியாது. அந்த நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் அதுங்க பண்ணிடும். அதுலேருந்து பெரிய வெளியே வர்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அது குழந்தைய பெற்று அது கஷ்டப்பட்டு அதனுடைய வாழ்க்கையே வீணாக போயிடும். இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம முன்னாடியே வந்து டீச்சர்ஸ் வந்து உட்காந்து குழந்தைகளோட பேச ஆரம்பிக்கணும். தட் ஷுட் பி அ கிளாஸ். இது என்விரான்மெண்டல் கிளாஸ் மாதிரி இது ஒரு கிளாஸாகவே வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ஷுட் டேக் அப். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல்.